நம்ம தமிழ்நாட்டில் திருட்டு திமுக ரோடு போடல ஊழல் பண்ணாங்க, பாலங்கட்டத்தில் ஊழல் பண்ணாங்க, பள்ளிக்கூடம் கட்டல ஊழல் பண்ணாங்க, சத்துணவுல ஊழல் பண்ணாங்க, ரேஷன் கடையில் ஊழல் பண்ணாங்க, சுடுகாட்டில் ஊழல் பண்ணாங்க, அரசு பணி நியமனம் பண்ணல ஊழல் பண்ணாங்க. எல்லா துறையிலுமே ஊழல் பண்ணது பத்தல அப்படின்ட்டு கடைசியா கிட்னில வந்து ஊழல் பண்ணிருக்காங்க. அதாவது ஏழைகளை ஏமாத்தி அவங்கள்ட்ட வந்து 4 லட்சத்துக்கு கிட்னியை வாங்கி 1 கோடி 2 கோடி வரைக்கும் வந்து கிட்னியை வந்து வித்திருக்காங்க. அது வித்தது யாருன்னு பார்த்தா திமுக எம்எல்ஏ கதிரவன். அப்படிப்பட்ட கேடு கெட்ட திருட்டு கதிரவன் எம்எல்ஏக்கு வந்து மறுபடியும் திமுக வந்து சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுறதுக்கு மறுபடியும் வாய்ப்பு வழங்கியிருக்கு. முக ஸ்டாலின் வந்து கார் இல்லையா, அவர் பயன்படுத்தும் டிஃபெண்டர் காரோட விலை வந்து 3 கோடி ரூபாய். அந்த கார் யாரு பேர்ல இருக்குன்னா தன்னுடைய பேரை இன்பநிதி பேர்ல இருக்கு. இன்பநிதி வயசு வந்து 21 வயசு. 21 வயசுலயே அவனுக்கு யாரு 3 கோடி ரூபாய் கொடுத்தா? அது யார் துட்டு? முக ஸ்டாலின் 5 வகையான வாட்ச் இருக்கு. அதுல ஒவ்வொரு வாட்சுமே வந்து 15 லட்சத்துல இருந்து 20 லட்சம் மதிப்பான வாட்ச். அப்போ ஒரு எளிமையான முதலமைச்சர் இருக்காங்க, எளிமையான தலைவர் இருக்காங்க. ஒரு எளிமையான தலைவர் வந்து 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வாட்ச் தான் கட்டுவாங்களா? அப்ப அவ்வளவு துட்டு யாரு வந்துச்சு? அதெல்லாம் ஏன் வந்து கணக்குல வர மாட்டேங்குது? அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்க வெட்டி படுகொலை செஞ்சாங்க. உண்மையான குற்றவாளியை இன்று வரைக்கும் தமிழ்நாடு காவல்துறை கைது பண்ண முடியல. இத்தனைக்கும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒரு கட்சியோட தலைவர். ஒரு கட்சியோட தலைவருக்கே இந்த நிலைமை அப்படின்னா அப்போ சாமானிய மக்கள் நிலை என்னவா இருக்கும்? தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்தா பிறகுதான் தமிழ்நாட்டில் வந்து கஞ்சா பழக்கம் வந்து அதிகரிச்சுட்டே போகுது. கஞ்சா பழக்கம் மட்டும் இல்ல, போதைப் பொருள் பழக்கம் அதிகரிச்சுட்டே போகுது. இதையா வந்து திமுக அரசா தடுக்க முடியல? ஏன்னா முழுக்க முழுக்க வந்து கஞ்சா போதைப் பொருள் எல்லாத்தையும் சப்ளை பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா முழுக்க முழுக்க திமுக காரனா தான் இருக்கான். 2021 வரைக்கும் தமிழ்நாட்டின் மொத்த கடன் 5 லட்சம் கோடி. இப்ப தமிழ்நாட்டின் கடன் வந்து 10 லட்சம் கோடி. இந்த கடந்த 5 ஆண்டுல மட்டுமே தமிழ்நாட்டின் கடன் 5 லட்சம் கோடி அதிகரிச்சிருக்கு. இது முழுக்க முழுக்க யாருக்கு பார்த்தோம்னா திருட்டு திமுக தான் காரணம். இந்த ட்ரெயின்ல கருணாநிதி சென்னைக்கு வரும்போது அந்த ட்ரெயின்ல வந்து டிடிஆர் இருந்திருந்தாங்கன்னா அன்னைக்கே அந்த ட்ரெயினை விட்டு கருணாநிதி கீழே இறக்கி இருப்பாங்க. அன்னையில இருந்து தமிழ்நாடு நல்லா இருந்திருக்கும். நம்ம சுதந்திர இந்தியாவில் ஒவ்வொரு குடிமகனும் அவனுடைய அடிப்படை உரிமைக்காண்டி போராட வேண்டியது இருக்கு. அப்படி போராடியுமே அவனுடைய அடிப்படை உரிமையை பெற முடியல. அந்த லட்சணத்துல திமுக ஆட்சி பண்ணிச்சு. 2026 தேர்தலில் திமுக வெற்றி பெற்றுச்சுன்னா கண்டிப்பா தமிழ்நாடு நாசமா தான் போகும். 2026 தேர்தலில் வீழ்த்தப்படுற திமுக இனி எந்த தேர்தலுக்கு எந்திக்க கூடாது. அந்த அளவுக்கு அடி கொடுக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் திமுகவுக்கு.